எலிஃபண்ட் கேம்புக்கு நல்ல வழியாக உள்ளே விட்டாங்க. இது 10 நிமிஷம் தான், அதனால் ஆனால் 30 ரூபா. இதுக்கு அடுத்து வந்து உள்ளே போய் யானைகளை பார்த்துட்டு அப்புறமா 340 சஃபாரி அது போகணும். பக்காடு யானைகள் முகாம். ஆப்பிரிக்க யானை பெரியது, குழி வடிவ தோல் தந்தம் இரு பாலினத்துக்கும் இருக்கும். இதுதாங்க தெப்பக்காடு. இந்த யானைகள் பற்றின டீட்டெயில்ஸ் இந்த போர்டில். யானை என்ற வார்த்தை எலிபாஸ் என்ற கிரேக்க வார்த்தையிலிருந்து வந்தது. இதற்கு ஐவரி தந்தம் என்று பொருள். யானையின் தந்தங்கள் பெரிதான வெட்டும் பொருட்கள் ஆகும். அவை வாழ்நாள் முழுவதும் தொடர்ந்து வளைகின்றன. தந்தங்கள் ஐவரியால் ஆனது. இது கடினமானது மற்றும் பாதுகாப்பிற்கும் தோண்டுவதற்கும் தூக்குவதற்கும் உதவுகிறது. எலிபாஸ்ங்கிற வேர்டில் இருந்தால் எலிஃபெண்ட்டுங்கிற வார்த்தை வந்திருக்கு. ஒவ்வொரு யானைக்கு ஒரு பேர். கிருஷ்ணா, கிரி, இது ஒரு சின்ன யானை. செம்மையா இருக்கு. சொந்தம் பயங்கர கூட்டம். ஒவ்வொரு யானைக்கும் பேர் வச்சு அதோட சாப்பாடு, யானைக்கு என்னென்ன கொடுக்குறாங்கன்னு போட்டுருக்காங்க. இவரு தான் சின்ன ஆண் யானை. சின்ன தந்தம் வளர்ந்துருக்கு. இங்கே அவ்வளோதான். 30 ரூபா கொடுத்தா ஒரு 10 யானை நிற்கிது. 10க்குமே பேர் வச்சு எப்படி வளர்க்குறோம், அப்புறம் வந்து ஒரு அதுக்கு எந்தெந்த யானைகள்லாம் என்னென்ன பேர், எங்கெங்கே பிடிச்சிட்டு வந்தது, அப்புறம் ஃபுட்டு, அதை பற்றிலாம் டீட்டெயில்ஸ் இருக்குது அதில். இன்னொரு ஊரில் பெரிய லைன் ஒன்று நிற்கிது. அதில் போனோன்னா ரொம்ப டைம் ஆயிரும். நம்ம அடுத்து வந்து சஃபாரிக்குள்ளே போகணும். அதனால் இதை முடிச்சுட்டு நம்ம போயிடலாம். டைகர் ரிசர்வோட ஜிப்சி மட்டும் வேன் சஃபாரிக்குள்ள இடம் அது. இங்கே வந்து டிக்கெட் எடுத்துட்டு சஃபாரி போகலாம். கவுண்டர் இங்கே தான். ஒரு பெர்சனுக்கு வந்து 340 ரூபா சார்ஜ் பண்ணுறாங்கன்னு சொன்னாங்க.